அப்போ சீனிவாசன்ட்டு ஒரு டிஎஸ்சி தமிழ்நாட்டில் இப்போ நம்ம கர்நாடகா டிஎஸ்சி தான். சரிங்க. செல்வபதியும் அவரும் ஒன்றா படித்தவங்க தான். போடூர் செல்வபதி. ஆமாம், போடூர் அவனும் செல்வபதியும் அவங்களும் ஒன்றா படித்தவங்களாம் அந்த டிஎஸ்சி. அங்கே வீட்டில் இருந்தார் அவர். அப்புறம் இவர் என்னை கூட்டிக்கிட்டு திருவா யார் டிஎப்பா கூட்டிக்கிட்டு திருவா அங்கே போனார். போடூர் கொண்டு போய் எல்லாம் அங்கே அந்த நைட்டு ஒன்றும் அவர் சீனிவாசம் ஒன்றும் கேட்கல. அவர் ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறவர். அவர் செல்வபதி ஊற்றி கொடுக்குறாரு, அவர் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தார். யாருங்க? டிஐஜி டிஎஸ்பி சீனிவாசு. அவன் பேரும் சீனிவாசு. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் என்னை அங்கேருந்து மறுபடியும் விடிஞ்சு திருவா மேட்டூரே கூட்டி வந்தாங்க. டிஐஜி டிஎப்பா எல்லாமே மேட்டூர் கூட்டி வந்து அப்புறம் இருந்துட்டு என்னை கொண்டாந்து மலைக்கு கூட்டிகிட்டு போய் மலையிலேருந்து மறுபடியும் கூட்டி வந்து வீட்டில் விட்டுட்டாரு. செங்கப்பாடி கொண்டாந்து விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரி எங்கேயுமே யாருக்கும் தெரியக்கூடாது, நீங்கள் கப்பனும் போய் வீட்டில் பண்ணிவிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஊர்லேயே இருந்துட்டீங்க? அதுக்கு முன்னால் அவர் எங்கே கூப்பிட்றாரோ அங்கெல்லாம் போகிறது தான் வர்றது தான். நைட்டில் எங்கேனாச்சும் ரைடு போகணும்னா கூப்பிடுவார், போவோம் வருவோம். அவர் மேலே என்னை பிடிச்சி கொண்டு போய் அடிச்சு விட்டான்னு கோவம் கூட அவர் பார்த்ததும் எனக்கு கோவமெல்லாம் அவர் மேலே இல்லை, டேப்பா மேலே. எங்கள் வீட்டில் ஆப்ரேஷன் பண்ணி கருப்பு போய் ஆப்ரேஷன் பண்ணி சேலத்தில் அவர் தான் கொண்டு போய் சேர்த்து நிறையா செலவு பண்ணி அவரே ஒரு ஜீப் அனுப்பிச்சு அவரே கூப்பிட்டு வந்தார். அந்த அளவுக்கு எல்லா உதவியும் பண்ணினார். அதனால் அவர் மேலே நம்மளுக்கு எந்த உண்மையும் இல்லை. வீரப்பா அவங்க அம்மா எப்படி நடத்துக்குவாங்க? அவங்க அம்மா வீரப்பவங்க அம்மா கொஞ்சமாக யாருனாச்சும் இதுன்னு சொன்னால் சண்டைக்கு போவோம். இல்லை மக்கள் வீரப்பனை பற்றியோ அதை பற்றி அப்படி இப்படின்னா சண்டைக்கு போயிடும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இதுதான். ஆனால் வந்தவங்களுக்கெல்லாம் ஆக்கி போட்டாங்க சாப்பாடு. எந்த நேரமும் அந்த அம்மா குறையாது, செஞ்சு போடும். அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை, நல்லபடியாகவே இருந்தது. அந்த மாதிரிக்கு இது கேன்சர் தான் இருக்குது. ஆனால் இறந்து போனப்போ கூட வீரப்பன் அங்கே வர முடியல, வெளியே தான் இருந்தோம். நாங்களே அப்போ உள்ளே இருக்கிறோம். சத்தியமங்கலம் கேஸில் உள்ளே இருக்கிறோம். இந்த டிசிஎஃப் சீனிவாஸ் இங்கே வந்ததுக்கு பிறகு போதமலையில் ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. போதமலையில் போனீங்களா? நான் போயிருந்தேன். அது எப்படி? அது இங்கிருந்து எல்லாமே ஒரு 30-40 பேர் போனோம். அப்போ சக்கிலி அம்மத்தும் வர. அப்படி யாருங்க? சக்கிலி அம்மத்து சப்பஞ்சிப்பட்ட மலையில். ஆமாம், இது ஹரிகிருஷ்ணனும் சைக்கிளையும் சுட்டுக்குள்ளையா அவரும் டிஆப்பா கூட வராருன்னு வச்சு. அவர் தான் சார்ஜ் போச்சு, அவர் பேரில் இருக்குது இல்லை டிஆப்பா மேலே. அவரும் வந்திருந்தாங்க. போலீஸும் கலந்து ஃபாரஸ்ட்காரும் கலந்து தமிழ்நாட்டு இது தமிழ்நாடு கார் பூரா ஃபாரஸ்ட் கார் பூராமே வந்திருந்தாங்க இந்த ஆப்ரேஷனுக்கு அங்கே போதமலைக்கு. அப்புறம் எல்லாமே போய் அப்புறம் ஜெகதீஷன் ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்டான். சரிங்க. அதாவது வீரப்பன் கும்பலும் இங்கே இருக்கிறதுக்காக சொல்கிறாங்க, நாங்கள் என்னாச்சும் நாங்கள் போனால் நாங்கள் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டார். சரி. அதுக்கு சீனிவாசன் கிட்ட என்ன சொன்னார், அவனை ஷூட் பண்ணக்கூடாது, உயிரோடு தான் பிடிக்கணும், ஷூட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா. ஏங்க நாம் 4 பேர் சாஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறது, நம்மளை ஷூட் விட்டா அப்படின்னா. நாம் 4 பேர் சாஞ்சாலும் பரவாயில்ல, அவனை ஷூட் பண்ணக்கூடாது, வீரப்பனை சுடக்கூடாது, உயிரோடு தான் பிடிக்கணும் அப்படின்னாரு. சரி, அதே மாதிரி அவங்க போனாங்க. பக்கமாக போய் அப்போ முத்துலட்சுமி மாசமாக இருக்கிற கரிசி கறி வச்சுட்டு எல்லாம் காய் போட்டுருந்துருக்குறாங்க. மான்கறி. அப்புறம் துருவா போய் பார்க்கலாம் எஸ்கேப் ஆகிட்டான். இவங்களும் விட்டுட்டாங்க, அதான் சுடக்கூடாதுன்னு இவங்க பயந்துக்கிட்டு விட்டுட்டாங்க, போயிட்டான். கறி மட்டும் தான் பார்த்துட்டு வரீங்க? கறி மட்டும்தான். அதான் இப்போ போனையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் முத்துலட்சுமி ஆறு தட்டி விட்டுறலாம், மாமனார் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறலாம். இனிமேல் கூட்டிகிட்டு போவோம். அவ்வளோதான் அதனுடைய மேட்ச். போதமலை இங்கே மயிலமலையில் இருக்க போனீங்க, தையல் மிஷின்லாம் மேலே இருந்து போயெல்லாம் எடுத்து. அது அப்போ ஆரம்ப கட்டத்தில் அவங்க இங்கே தினேஷெல்லாம் சுடாததுக்கு முன்னே. சரிங்க. அது இங்கே தையல் மிஷின்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு எல்லாம் ஊனி பாரமெல்லாம் தைச்சது.
அது தினேஷ் கொல்றதுக்கு முன்ன ஆ இந்த ஒண்ணுதான் சீனிவாசோட நீங்க வீரப்பனை தேடி காட்டுக்குள்ள போனதுங்கிறது அந்த டீமை பார்த்தது இதுதான். இதுதான். இது தவிர வேற எங்கேயும் பார்க்கல. தினேச சுட்ட பின்னாடி ஒரு ரூபாய் சுட்ட மக்கானாலும் வீரப்பனை பார்க்குறேன். இங்க வர்றாங்க. இங்கே வரல, ஆற்றுக்கு அந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாங்க. அங்கே போய் பார்க்குறேன், பார்த்துட்டு வரீங்க. பார்த்துட்டு அதுதான் கடைசி. அப்போ என்ன சொன்னாருங்க? அப்போ ஒன்றும் சொல்லலை. நான் கொஞ்சம் இதுக்கு மேலே நான் தூரமாக போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்க மாட்டேன், கொஞ்சம் தூரமாக போகிறேன், இந்த நேரத்துக்கு போகிறேன்னு சொல்லலை, நான் தூரமாக போகிறேன் அப்படின்னு. அப்படி அதோட அதுதான் கடைசி வீரப்பனை பார்த்தது. முடிஞ்சிருச்சு. இங்கே டியாபாவை சுடும்போது இங்கே சுடும்போது திரும்பி பார்த்து மூஞ்ச போகிற சரியாக பார்க்கல. என்ன சொல்கிறாங்களோ அப்புறம் என்ன போய் பண்ணுறது? அப்போ தப்பிச்சிடுறேன், அவ்வளோதான். இந்த பெண்ணாகரம் பசவன் இங்கே கூட வீரப்பன் கூட இருந்தவன் தான். ஆமாம், அவர் கொஞ்ச நாள் ஒரு வருஷம் இருந்தான் கூட வந்து வேட்டையாடி இருந்தால். மனம் தனியாக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தனியாக கோயம்புத்தூரில் போய் ஒரு வேலை, அவன் பேர் அவனே சுட்டுவிட்டான். பசுவனே அங்கே ஒரு ஆளை சேர்த்து அங்கே வேட்டையாட ஆரம்பிச்சான். அங்கே ஒரு ஆள், அவன் துப்பாக்கி வாங்கி கொடுத்தவன். சரிங்க. அவன் சமூகன்ட்டு அவன் விளாட வந்தேன். சண்முகம். ஆமாம், அவன் மேட்டுப்பாளையம். அவன் வீட்டில் நான் போயிருக்கிறேன். அவன் தான் துப்பாக்கி வாங்கிட்டு அடித்து அவன் கொஞ்சம் சம்பாதிச்சான். தாளவாடியில் தோட்டம்லாம் வாங்கினான். பசுவை அதெல்லாம் வாங்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் இருக்கும்போது அப்புறம் அவனையும் பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு. அவனை சுட்டுவிட்டான். சமூகத்தை சுட்டுவிட்டு வந்துட்டான். அவங்காட்டி சுட்டு ரவையில வேவிச்சுட்டு வந்துட்டான். இங்க மாரியம்மாள் வீட்டுக்காரர் அர்ஜுன் இருக்கா அப்படிங்களா? அவரு இங்க வந்துட்டு போனதால வேட்டைக்கெல்லாம் வருவாரா? ஆறு மாரியம்மா வீட்டுக்காரன் அர்ஜுனன். மாரியம்மா அவன் வருவான் போவான். அவன் வருவான். அந்த சந்திரக்கட்டை இருக்கும்போது கூட அவன் கூட தான் இருப்பான், போயிடுவான். அவன் இருந்தாங்க. அவனையும் பிடிச்சி கேஸ் போட்டாங்க. கர்நாடகாவில் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு டிஎப்பா நல்லா வச்சுருந்தார். ஒன்றும் அடிச்சு வச்சாலும் சித்திரவதை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா வச்சுருந்தான். வீரப்பனை தகவல் சொல்லுவாளா அப்படிங்கிறதுனால சாப்பாட்டு தண்ணிக்கு அந்த பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து, பசங்க ரெண்டையும் பள்ளிக்கூடம் சேர்த்து எல்லாமே நல்லா சிபாரிசு பண்ணார். காசு கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்து நல்லா வச்சுருந்தார். இந்த மாதிரி போய் இங்கே இருந்துக்கிட்டே போய் வீரப்பனை நடராப்பள்ளி தலைங்காட்டில் சந்திச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன். மாரியம்மா. ஆமாம், சந்திச்சுக்கிட்டு வரும்போது இங்கே வீராசாமின்னு ஆத்தூரில் ஒரு பையன், அவனும் போய் அதில் கலந்துருக்கிறான். சரிங்க. அங்கேருந்து இந்த மாதிரி கலந்துருக்கிறாங்கிற தகவல் இங்கே வந்துருச்சு. யாரு சப்புனிச்சுக்கிட்டு சக்கீலாமத்துக்கு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரியல. இப்போ ஹரிகிருஷ்ணா இருக்கிறாரு. அப்புறம் வந்து இங்கே விசாரணை ஐபியில் இது பள்ளிக்கூடத்தில் தான் கேம்பு போலீஸ் இருந்துச்சு. அங்கே கூப்பிட்டு ஏதோ அன்னைக்கு அவர் வெளியில் போயிட்டாரு. இல்லை, கூப்பிட்டு ஏதோ பேசியிருக்கிறாங்க. பேசிட்டு நீ சனிக்கிழமை நீ மலைக்கு வா அப்படின்னு இப்படி போயிட்டாங்க. அப்புறம் அவர் வர்றதுக்குள்ளே அதுதான் காரணம். சனிக்கிழமை நான் போனால் என்ன பண்ணுறாங்களா தெரியல அப்படின்னு மருந்து குடிச்சு. மாரியம்மா மருந்து குடிச்சது. ஆமாம், அதுதான் இறந்து போனது. மற்றபடி இவர் பெரிய அளவில் தொல்லை பண்ணாரு, நெருக்கல் கொடுத்தாரு. எந்த விதமான நிறைய போலீஸுக்கார அவரை கற்பழிச்சுட்டான்னு கூட கேட்டாங்க, என்னையே கூட கேட்டாங்க. அந்த ஐட்டமே வந்தது வீரப்பனை பிடிச்சி கொடுப்பாங்கிற ஒரு ஐபிஎல் இருந்தாங்கன்னா அந்த பழக்கம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. கிடையாது. செல்வதானம் இல்லவே இல்லை. அப்படிதான் நடந்துக்குவார். டிசிஎஃப் சீனிவாஸ் கொல்லப்பட்ட அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, கொல்லப்பட்ட அன்னைக்கு மணி 11 மணி இருக்கும் நைட்டு. எப்போ வேணாலும் எந்த நேரம் வேணாலும் போலீஸ்கார் வருவாங்க, இல்லைன்னா ஃபாரஸ்ட்கார் வருவாங்க. யாரோ ஒருத்தர் எழுப்புவாங்க, சாய்ப்பர் கூப்பிட்றாங்க, வா அப்படிம்பாங்க. அப்பயே துணி போட்டுட்டு போவோம், எங்கேயோ ரைடு போவோம். அப்புறம் நல்வர மாதையும் வந்து சாய்ப்பர் கூப்பிட்றாரு, வாங்க துணி மாற்றிக்கிட்டு வா அப்படின்னா அப்படி போட்டுக்கிட்டு போனோம். கீரியா முனிசாமி ஊருக்கு வந்த முனிசாமி மாரியம்மா கோயில் பக்கம் இருந்து நேராக ரோட்டில் கிழக்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் இங்கேருந்து போனோம். சரி போகலாம்னுட்டு எனக்கு அது வரைக்கும் வேறுபாடு சந்திக்கு போகிறாங்கிற தகவல் எனக்கு தெரியாது. அப்புறம் நான் போனேன். 4 பேரும் சேர்ந்து ஒரே ஏரியா மறுபடியும் அப்படி சுற்றிக்கிட்டு ஒரே ஏரியா கேம்புக்கு போனோம். கேம்புக்கு நான் கேம்புக்கு உள்ளே போயிட்டு வரேன், நீங்கள் நேராக ரோட்லேயும் போங்க, அங்கே போய் நில்லுங்க அப்படின்ட்டு அவர் போனார்.
அப்போ தான் நல்லூர மாதிரி எங்கேயும் வீரப்பன் சான்றவனாமையா அர்ஜுனன் வந்திருக்கிறான், எங்கேயா சான்றவனம் அப்படின்ட்டு என்கிட்ட அப்போ தான் சொல்கிறான் நல்லூர மாதிரி. இந்த சமாச்சாரத்துக்கு தான் நம்ம போகிறோம்னு சொல்கிறேன். அப்படி என்னடா இது வம்பா போச்சு வெங்கை சான்றவனம்னு. அப்புறம் சரி அவர் வந்தார். அப்புறம் மலை அப்புறம் வாங்க போகலாம்னு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனோன்னு பாரு அர்ஜுனன் இருக்கிறான், கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னாரு. எங்கே இருந்தார் அர்ஜுனன்? அர்ஜுனன் ஊருக்கு கொண்டு முனிசாமி கொட்டாயில் இருக்கிறான், பள்ளத்தோரம். அப்புறம் கட்டிலில் படுத்துக்கிட்டு இருக்கிறான். அர்ஜுனா வா அப்படின்னு. ஏன் என்ன அர்ஜுனா அப்படின்னு. உங்கள் அண்ணன் சான்றா வரான், எத்தனை நாளைக்கு அலங்காட்டி வைக்கிறது, அதனால் நம்ம போலீஸ்கார்கிட்ட சான்றானா அடித்து கொண்டே போடுவாங்க, அதனால தான் இவர்கிட்டே இப்போ சான்றா வரன்னு ஒரே இதை முடிவாக இருக்கிறான். அதுதான் வர சொன்னாங்க. போயிடாச்சுன்னா ஒன்றும் சரண்டரா ஆக மாட்டான். எனக்கு தெரியும், நான் கூட இருந்தவன். எந்த காலத்துக்கு கொண்டும் போலீஸுக்கிட்டேயும் ஆக மாட்டான், பாரஸ்காரர்கிட்டையும் ஒன்றும் ஆக மாட்டான். வேண்டாம் நீ சேப்பை சுடுறதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிற, வேண்டாம் நீ இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு கூட நீ அலங்காட்டில் இருங்க, சிக்கவா நீ சிக்கனானா நீ ஒன்றும் உன் பாட்டில் இருங்க, வேண்டாம். ஆனால் அவனை கொள்றது வேண்டாம். இவர் போயிட்டா இன்னும் எத்தனையோ டிஎப்பா வருவாங்க, அடுத்தடுத்த ஆள் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் போனால் வரமாட்டீங்க ஆச்சா, வேண்டாம் சரி அப்படின்னு. அப்படிங்கும்போது பாட்ஷா நீங்கள் இன்னைக்கு வந்தால் வாங்க, வரல அப்படின்னா நான் போய் மலையில் போய் சக்கரமத்துக்கிட்ட சொல்லிவிட்டு நான் போய் சேலத்து பக்கம் கடை வச்சுக்குவேன். என்னை வந்து ஒன்னொன்று பிடிச்சி கொடு, வேர்ப்புன்னு பிடிச்சி கொடு, அப்படி இப்படின்னு போலீஸுக்காரன் வந்து கேட்கக்கூடாது, பாரசுக்காரன் கேட்கக்கூடாது. என்ன ஓ அர்ச்சனை சொல்கிறது தான் கரெக்டுங்கிறார். நான் இனிமேல் இதுக்கு உதவி செய்ய மாட்டேன், வேற எங்கிறதுக்கு போயிடுவேங்கிறான். அப்படிங்கிறான். அதனால அப்புறம் அழிச்சா ரெடியாக என்னங்க அர்ஜுன் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னாரு. இல்லை செய்ய கரெக்டு இல்லை, அவன் சத்தியமாக சான்றாம ஆக மாட்டாங்க, கேரண்டே சுடுறான், உள்ளே போனால் சுடுவான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் கூப்பிடுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. எங்களை சுருட்ட பரவாயில்ல விடுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன தான் ஆகிட்டா நாங்கள்லாம் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டேன். சரி ஏங்க இவனை போய் கூப்பிட்டு வரட்டா அப்படின்னு. அவன் மாரியப்பன் தம்பி கிருஷ்ணன்னு செங்கப்பாடில் ஊரில் வைக்கிறான். அவன் சரி அவனை வேணா போய் கூப்பிட்டு அப்படின்னு. அப்படி கிருஷ்ணனுக்கும் வீரப்பனுக்கு நல்ல தொடர்பு இருக்கா? தொடர்பு இல்லை. அவன் மாரியப்பன் வீரப்பன் கொடுத்தானே இருக்கிறான் கூட இருக்காப்ல. அவன் அண்ணன். அப்புறம் சரி அவனை போய் கூட்டிகிட்டு வந்தேன். என்ன சாமியை வர சொல்கிறீங்களான்னு அவனும் நல்லா தான் சொன்னான். என்ன சாமியை வர சொல்கிறீங்களா அப்படின்னா, ஆமாம் வீரப்பன் உங்கள் அண்ணன் எல்லாமே மாரியப்பெல்லாம் ராமசாமி முடக்குப்பட்டியில் இருக்கிறாங்க, அங்கே போகலாம், அவங்க சான்றா வராங்க, காலையில் 5 மணிக்கு போகலாம் போய் மடுகு அப்படின்னாரு. இல்லை சாமி அவங்க சான்றாக மாட்டான், கேரண்டே சுடுறதுக்கு தான் கூட்டி போகிறான். நீ வர்றதும் வேண்டாம், பெருமாள் வர்றதும் வேண்டாம், யார் வர்றதும் வேண்டாம், அர்ஜுன் கூட நான் போகிறேன். அவன் சான்றாவர முறையாக இருந்துச்சுன்னா இங்கே வரட்டும், ஊருக்கு பக்கத்தில் இங்கே வரட்டும், கூட்டிகிட்டு ஆகட்டும், இங்கே வந்து ஆகட்டும். அவங்க துபாய்க்கு அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதம்லாம் என்கிட்ட கொடுத்துட்டோம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆகிறதுனா இங்கே வந்து ஊருக்கு பக்கத்தில் வந்து ஆகட்டும், நீ போனால் சுட்டு விடுவாங்க அப்படின்னா. அப்போ வேணா நீ சான்றாவரம் முடிஞ்சால் அவங்க வந்து ஆகட்டும். இப்போ நீங்கள் அங்கே தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு சுட்டு விடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு தலைக்கட்டு வைத்தா மடுகு அப்படின்னு விட்டார். ஏற்றுக்க மாட்டேங்கிறார். அப்போ தான் நான் பார்த்துட்டு இதுக்கு எதுக்கு ஆகிறதுன்ட்டு, ஏன் சாமி கேரண்டே போனால் சுடுறாங்க, நாங்கள் செத்து போனால் போயிட்டு போகுது, ஒரு கால உங்களை சுட்டு நாங்கள் தப்பிச்சு வந்துட்டா போலீஸுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்டேன். எங்கள் பாடு சிக்கலாயிரும். அப்புறம் தான் அவர் என்ன சொன்னார், அப்புறம் தான் அவர் லெட்டர் எழுதி நான் இந்த நேரம் வீரப்பனை சந்திக்கு கூட்டி போகிறேன் அப்படின்னு எழுதி அவர் அதுலேயே லெட்டர் பேரில் கையெழுத்து போட்டு கொண்டு போய் உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு வா, எங்கள் பொண்ணு இப்போ மணி இருக்கிறதா, இப்போ சின்ன பிள்ளை கல்யாணம் ஆகலை, கொண்டு போய் அங்கே வீட்டில் கொடுத்துட்டு வா, காலையில் கொண்டு போய் உதயகுமார்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த மறுபடியும் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு, நீங்கள் மட்டும் தான் வரீங்களா, வேறு யார் கூட? நானும் நல்ல மாதிரினும் வரோம். திரும்பி வந்து கொடுத்துட்டு மறுபடியும் 2 பேரும் அங்கே போயிட்டோம். ஊர் கவுண்டர் முனிசாமி காட்டுக்கே போயிடுறோம். போய் அப்புறம் பார்த்தீங்க போக்கும்போதெல்லாம் ஒன்றும் முடிஞ்சுக்கிட்டு 5 மணி ஆச்சு. பெருமாளை எழுந்திரி நல்ல மாதிரி எழுந்திரி முகந்தோலை போகணும் அப்படின்னாரு. அப்புறம் எழுந்திரிச்சாங்க. அப்புறம் அவர் தண்ணி காய வச்சு அந்த காவேரிங்கிறவங்க கொண்டாந்து கொடுப்பான், ஊர் கவுண்டம் தம்பி. அப்புறம் தண்ணி குளிச்சுக்கிட்டாரு, துணி மாற்றினார்.
அந்த பேண்ட்லாம் கூட அவத்திலே விட்டுட்டு துணியை மாற்றிக்கிறதும் போகலாம்னுட்டு புறப்பட்டு கிளம்பியாச்சு. கிளம்ப கொஞ்சம் தூரம் போனோமே சரிக்கிட்டு விழுந்த அப்படியே கை ஊனி எந்திரிச்சாரு. வழுக்குது யார் சாமி கை ஊனி எந்திரிக்குது அவ்வளோ சொன்ன மாட்டேன், இது ஒன்று செய்யணும் சாமி வேண்டாம் அப்படின்னு. நல்லதில்லை அப்படின்னு. அது இன்னொரு நாளைக்கு சாக மாட்டோமா, வா போகலாம் அப்படிங்கிற. ஒரு நாளைக்கு சாகுறீங்க தானே, வா போகலாம் அப்படின்னாரு. சரி இத்தோட ஆஃபீஸுக்கு போகக்கூட நல்ல மாதிரியும் ஓடி போயிட்டான். வரலன்னு சொல்லலை, கூப்பிடும் போது எந்திரிச்சு மோகன் தொலைக்கும் போது அவன் சொல்லுவான் நான் வரலன்னு சொன்னேன்னு உங்ககிட்ட. நான் எல்லாம் இருக்கிறேன். அவன் போய் மிளகாட்டில் ஒழிஞ்சிக்கிட்டான், எஸ்கேப் ஆகிட்டான். அப்புறம் நான் போனேன். அவர் எப்போ ஆஃபீஸரு கூட இருந்துவிட்டு இன்றைக்கி அவர் கூப்பிடணும்னு சொல்லி நான் தான் போனால் போயிட்டு போய் சொல்லலாம் போ அப்படின்னு நான் சொல்கிறாங்கிறது திட்டவட்டமாக தெரியும். போகிறது நீங்கள் முனுசாமி கிரியா முனுசாமி அந்த கிருஷ்ணன் காண்டியா கிருஷ்ணன் நீ தான் நாங்கள் போகிறோம். 4 பேர் சிசி பண்ண. ஆமாம் 5 பேர். ஆமாம் நாங்கள் போகிறோம். போய் உடனே அந்த முழுவண்டின்னு இருக்குது அந்த இடம் பள்ளம் தாட்டினோடனே சிவபிரசி அடி மேலே போயிருக்குது. செருப்பு போன நாங்கள் வராங்களா இல்லையான்னு வந்து பார்த்துட்டு ஓடி இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர். அவங்க கும்பலில் இருந்து வராங்களா இல்லையான்னு வந்து அவத்துல பார்த்துட்டு நாங்கள் வரத்தை பார்த்துட்டு மறுபடியும் போயிட்டாங்க ஆஃபீஸ் அந்த இடத்துக்கு. என்ன சிறப்பு அடி போயிருக்குது அர்ஜுனான்னு கேட்குறாரு. இல்லை சார் நான் நேற்று இப்படி வரக்கல, இந்த புதூர் பொன்னாச்சிக்கு போனாங்க. சரி அதுக்கும் கரெக்டாக விட்டார். முடிஞ்சா போனோம். மழை ஊருக்கு கவுண்டர் முனிசாமியும் பெரிய முனிசாமியும் இந்த பக்கமே நிற்கிறாங்க, தண்ணிக்கு இந்த பக்கமே. நான் டியாப்பா மேற்க, சென்ட்ரலில் கிருஷ்ணன், இதான் மாதிப்பன் தம்பி கிருஷ்ணன், நான் கிழக்க. அர்ஜுன் அந்த இடத்துக்கு போனோம். தண்ணியில் நடு தண்ணியில் அங்கே நின்றுக்கிறான். ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையான போய் நின்றுக்கிட்டான். அந்த இடத்துல ஆகுதுன்னு அவனுக்கு தெரியுது. அப்புறம் நாங்கள் 3 பேரும் போய் தாட்டினோம். ஆறு தாட்டின உடனே அந்த பள்ளம் தாய்ச்சி மேடு ஏறணும். திப்புன்னு கிளா போதை அதில் குதிக்கிறாங்க. குதிக்கும் போது பார்த்தா எல்லாம் ஊனிப்பாட்டோட குதிக்கிறாங்க. குதிச்சு நாங்கள் 2 பேரும் எத்தி குதிக்கெல்லாம் 3 ஷாட் ஆகி போயிடுச்சு. வேட்டை ஆயிடுச்சு. 3 ஷாட் என்ன ஒருத்தன் சுட்டான் துப்பாக்கி ஈடாவில். அப்புறம் 3 ஷாட் அவர் எப்படி சாஞ்சாரு எப்படி விழுந்தாருங்கிறதெல்லாம் நான் பார்க்கல. நாங்கள் பாட்டில் ஓடணும். என்னை மறுபடியும் துரத்திக்கிட்டு வந்தாங்க, துரத்துறாங்க. அப்புறம் மாறி கூப்பிட்டு சொல்கிறோம் அது என்னன்னு, இந்த எண்ணெய் முடிக்கிட்டு வராங்களோ அவங்ககிட்ட. என் தம்பி அவனும் ஒரே இதில் போகிறாங்க. நெட்டு தெரியாத சுட்டுவிடாதீங்கன்னு இவன் மாறிப்பன் சொன்னதுனால தான் 2வது தப்பிச்சேன். அவங்ககிட்ட இந்த எண்ணெய் முடிக்கிட்டு வர ஆளுங்கிட்ட சொல்கிறான். கேட்குது. எங்கள் தம்பி அவனும் ஒன்றா போகிறாங்க. சரி நெட்டு தெரியாத சுட்டுவிடாதீங்க அப்படின்றதுனால தான் நான் தப்பிச்சேன். நான் ஓடுறதுக்கு அதுக்கும் சும்மா கொஞ்சம் தூரம் நான் புதையில நானா அவனான்னு தெரியல, அடையாளம் தெரியல. அதனால நான் என்ன சுட்டுருப்பாங்க. அப்புறம் நான் அப்படியே வந்ததுமே அப்புறம் போலீஸ்கிட்ட வந்துட்டேன். வரும்போது மணி என்ன இருக்குங்க? மணி அங்கே வரும்போது 8:30 9 மணி ஆகிப்போச்சு. இங்கே ஊருக்கிட்ட வந்து உதயகுமார் போலீஸ் கேம்புக்கும் போகல, போய் உதயகுமார்கிட்ட தான் சொல்கிறேன். அதுக்குள்ள இங்கே மணிகள்கிட்ட கொடுத்த கடிதம் அவருக்கு போயிட்டு அது அவர் கொடுத்தது காலையில் 6 மணிக்கே கொண்டு போய் போலீஸுக்கு அந்த உதயகுமார்கிட்ட கொடுத்தாச்சு. சரிங்க. அதில் தான் நாங்கள் தப்பிச்சது. அந்த உதயகுமார் எங்கே இருக்காரு நீங்கள் வந்து பார்க்கும்போது? உதயகுமார் அவர் வாக்கிங்க்கு போயிட்டாரு பள்ளத்துக்கு. சரிங்க. திருவாங்க அங்கே போய் அவர்கிட்ட அங்கே தான் போய் சொல்கிறேன். பார்த்து சொல்லிடுறேன். பார்த்து சொல்லிவிட்டு போய் அங்கே காட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டேன். சரிங்க. மறுப்பா போலீஸு தான் கடன்னு வரல, ஃப்ரீயாக போய் சுட்டுப்பாங்க, என்ன ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் வந்து சக்கில் எம்எஸ் எங்கள் வீட்டுக்காரி அனுப்பிச்சு எங்கம்மா அவங்க போயிட்டு அப்படி அப்படின்னு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து அவள் தான் கூட்டிகிட்டு வந்து அப்புறம் நம்ம கேம்புக்கு போனோம். அப்புறம் கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சாங்க 15 நாள் என்கொயரி. அதுக்கப்புறம் டிசிஎஃப் உடம்பை எடுக்கிறதுக்கு நீங்கள் போனீங்களா? இல்லை நாங்கள் போகல. உங்களை கூட்டிகிட்டும் போகல, எங்களை கூப்பிடவும் இல்லை. நீங்கள் தனியாக அங்கே உட்காந்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை கூட்டி போயிடுறாங்க. ஷக்கீல் அகமது இருக்காரு. ஷக்கீல் அகமது தான் அவன். ஹரிகிருஷ்ணா கூட்டி போய் விசாரணை பண்ணாங்க. 15 நாள் சிபிஐ விசாரணை அவரும் பண்ணினாங்க. கேட்டதுக்கெல்லாம் கரெக்டாக இப்படியே தான் பதில் சொன்னோம். பதில் சொல்லி 15ஆம் நாள் தான் முடிஞ்சது. எங்களை லாக்காப்லாம் பண்ணலை, இந்த மாதிரி வெளியில் தான் வச்சுருந்தாங்க. மலையில் தான். மலையில் வச்சுருந்தா அதுக்கு மேலே அப்புறம் தான் விட்டாங்க. மறுபடியும் எதுவும் தொல்லை பண்ணலை. அர்ஜுனா அப்படியே அவங்களோடய போயிடணும்.
அதுக்கு பிறகு டிசிஎஃப் சீனிவாசுடைய தலையை எடுக்கிறதுக்கெல்லாம் இங்க இருந்து போனாங்கல்ல, வெட்டி எடுத்துட்டு போன தலையை எடுக்கிறதுக்கு அது ஒரு வருஷம் கழிச்சா என்னமோ எடுத்தான்னாங்க. நான் போகல. டிசிஎஃப் இறந்ததுக்கு பிறகும் உங்களை போலீஸ் காட்டுக்குள்ள போறப்பெல்லாம் கூட்டி போறதெல்லாம் நடத்துவீங்களா, இல்ல யாரும் சொல்ல வரலையா? அதெல்லாம் ஒன்றும். அதுக்கு பின்னாடி இவர் சீனிவாசன் எப்படி டிஎப்பா ஊரை அனுசரித்து இம்பார்ட்மெண்ட்டுன்னு வச்சு செஞ்சாரோ, வர ஆஃபீஸருங்க எல்லாமே அந்த ரூட்டில் தான் செஞ்சாங்க. யாரையும் தொந்தரவு கொடுக்கல, எதுவும் பண்ணலை. போலீஸும் அதே மாதிரி தான் நம்ம இம்பார்ட்மெண்ட்டாக வச்சு நானே அவங்ககிட்ட தான் வேலை செஞ்சேன். சங்கர் பீரியடு அவர்கிட்ட தான் நாங்கள் வேலை செஞ்சோம். அவர் எனக்கு ரிவார்டும் 1.5 லட்சம் கொடுத்தாரு. வீரப்பன் கொல்லப்பட்ட பிறகு? ஆமாம், பணம் அவர் சங்கர் பீரி 1.5 லட்சம் கொடுத்தாரு, செக்காக கொடுத்தாங்க. நான் ஏதோ பெங்களூரில் போயிருந்தோம், போய் வாங்கிட்டு இருந்தேன். அல்ல, அது வீரப்பன் செத்ததுக்கு பிறகு ஒவ்வொரு நடவடிக்கையும் யாரெல்லாம் உதவியா இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே பணம் கொடுத்துருக்காங்க. பணம் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ வீரப்பனுடைய சொந்த ஊராக இருந்தாலும், ஆனால் இங்கே ஒன்றும் ஒருத்தனை சுட்டதோ பண்ணதோ உயிர் சேதம் எதுவுமே இல்லை. எங்கள் கோபிநாத்தில், அதாவது இடவழியில் நல்லூரில் ஆன மாதிரி எங்கேயும் இல்லை. அங்கதான் அதிகம் ஒரு குடும்பமும் அப்படியே போயிடுச்சு. பல குடும்பம் போயிட்டு. ஆனால் இந்த ஊரில் எந்த பாதிப்பும் இல்லை, வளர்ச்சி தான் இருக்குது. கோயில் டியாப்பனால தான் இந்த கோயில் உருவானது. அதுக்கு மேலே தட்டு ஊராக கிடந்து இடிஞ்சு போய் கிடந்துச்சு. அவர் தான் இந்த வேலையை செஞ்சது. இன்னைக்கு நிலைமை பொறுத்த வரைக்கும் வீரப்பனை விடவும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க டிசிஎஃப் தான் மதிக்கிறாங்க. எல்லாருமே, யாருமே ஒரு குழந்தை கூட அவர் கெட்டவன்னு சொல்றதுக்கே இடம் இல்லை. இப்போ அவர் பையன் மாட்டிட்டு அங்கேருந்து காலையில் வந்தால் டீ கடையில் நாங்கள் உட்காந்து இருந்தோம்னா அங்கே வரக்குள்ளேயே எல்லாருமே எந்திரிச்சு நின்றுக்குவாங்க. சின்ன குழந்தை கூட சாய்ப்பில் வராங்க. அந்த அளவுக்கு மரியாதை இருக்கு. அந்த அளவுக்கு சாய்ப்பில் வராங்கங்கும் போது எல்லாமே டீ கடையிலேருந்து அவன் வந்து அப்படி பார்த்துக்கிட்டே போனாலும் உங்களுக்கு எல்லாம் ஜனங்களுக்கு இதே தான் டீ கடை தான் உங்களுக்கு பொழப்பா அப்படின்னு விட்டு போயிட்டே இருப்பார். இப்போ வர இந்த ஐபிக்கு வர ஆஃபீஸருக்கு டிஎஃப்ஓ கான்ஸ்ட்ரக்டர் யார் வந்தாலும் அவருடைய இந்த ஊருக்கு கொஞ்ச நாள் மரியாதை கொடுக்குறாங்க. வந்து அந்த அவரை ஃபோட்டோவை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு தான் போகிறாங்க. ஆமாம், எதிர்காலத்துலேயும் இப்படி தான் இருக்கும். அதனால எந்த ஆஃபீஸரும் வந்து இழுக்கு பண்ணுறதோ பிடிக்கிறதோ எதுவும் எந்த தொல்லையும் இல்லை. இந்த ஊர் வளர்ச்சி தான் இருக்கிறத தவிர ஒன்றும் அழிஞ்சு போகலை. வீரப்பனால் ஏகப்பட்ட குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு இந்த ஊரில் ஒன்றும் அழியலை. வேற பக்கம் இவனால் எத்தனையோ பேர் முண்டையாயிட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. அவனால் என்னமோ போய் அள்ளி கொடுத்துட்டான் பண்ணிட்டாங்கிறாங்க. அது போய் எல்லாம் அழிஞ்சான் போச்சு. பாதிப்பு தான் இது. உங்க வாழ்க்கையிலையும் பாதிப்பு தான். அவனால எத்தனையோ எங்களை கஷ்டத்தை அனுபவிச்சோம். இல்ல, வீரப்பன் இந்த மாதிரி தவறான வழிக்கு போறதுக்கான அடிப்படை காரணம் இங்கிருந்த வாழ்க்கை சூழல் தானே. வேட்டைக்கு போனா தான் குடும்பம் நடத்தணுங்கிற மாதிரியான சூழல் இருந்தது அப்படின்னா அவங்க அண்ணனால அவங்க கொலைக்காரன் ஆனதுக்கு காரணமே மாதையும் அவங்க அண்ணனால தான் ஆனது. தவறா வழிகாட்டினது பூரா மாதம் தான் அவன் வழிகாட்டின. அவனை பார்த்தாலும் சுடணும். இன்னைக்கு ஆன வேட்டைக்கு போயிட்டு வந்தால் உடனே கடாய் வெட்ட வேண்டியதான், சாப்பாடு பண்ண வேண்டியதான், பலகாரம் பண்ண வேண்டியதான், போட வேண்டியதான். சரி போடுறோம். ஒரு 400 கிலோ இருக்குதா, இன்னும் இன்னொரு 100 கிலோ அடிச்சு வந்தால் 500 கிலோவாக மாற்றலாம். போயிட்டு வாங்க அப்பயே அனுப்புறதான் அவனுக்கு கோபம் வந்துடும் வீரப்பனுக்கு. ஆமாம், அப்படியே சொல்கிறான்னு சொல்லி பல வாக்கில் அவனை இந்த மாதிரிலாம் அவனை இது இப்போ பண்ணதே அவனை தொலைச்சி அவனை இந்த அளவுக்கு கொண்டு போனதே அவன் தான். அவனுக்கு மொத்தன அர்ஜுனுக்கோ வீரப்பனுக்கோ வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணால் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட அவன் நம்மளை கவனிப்பானே, அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு பார்ப்பாங்க, பண்ணிக்குவாங்க. அப்படிங்கிற எண்ணம் தான் அவன் மனுஷன் இருந்துச்சே தவிர அவன் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருந்து இந்த தொழிலெலாம் விட்டுட்டு நல்லா இருக்குனுங்கிற எண்ணத்தில் அவன் இல்லவே இல்லை. எனக்கு அது சுத்தமாக தெரியும். வீரப்பன் இந்த அளவுக்கு மாறி போனதுக்கு முழுக்க காரணம் அவனே தான். மற்ற ஊருக்காரங்க இல்லை, யாரும் இல்லை, மாதையம் தான். அவனே தான். கடைசி லாஸ்ட் பார்த்து அதுதான்.